திருப்பூர் ராமசாமி கோயிலில் தான் நம்ம இருக்கோம். கோகனட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் காலையிலேருந்து எவ்வளோ வந்திருக்காங்கன்னு. 30 ரூபா செலவு பண்ணி நம்ம மாப்பிள்ளை மஞ்சி வாங்கியிருக்காரு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ராமசாமி கோயிலில் தான் நம்ம இருக்கோம். பேக்கில் பார்த்தாலே தெரியும். கரெக்டாக நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் முன்னாடியே நிற்கிறோம். அப்படியே நம்ம லைனுக்கு வந்துட்டு அப்படியே வந்து விளாகை ஸ்டார்ட் பண்ணால் தான் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டோம். இந்த ராமசாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கிழமை, புரட்டாசி 5 கிழமையில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விசேஷமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 2வது கிழமை, அதாவது நம்ம வந்திருக்கிறது 2வது கிழமை. ஆனால் கோயிலுடைய விசேஷ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது 3வது கிழமை. அதாவது புரட்டாசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, சவுண்டு எந்த அளவுக்கு வீடியோவில் கேட்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஓகே, அப்படியே நம்ம வாங்க அப்படியே போகலாம். இப்போ நம்ம பொது தரிசனத்தில் இருக்கோம், மதியான டைமில் வந்திருக்கோம். அதனால் கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. மார்னிங் டைமில் வந்திருந்தோம்னா இந்த இடத்துல நிற்க முடியாது, எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம லைனில் போய் சாமியை கும்பிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் பொருள் காட்சி, 2 பக்கம் கடை வீதிகள் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியே வந்து இந்த வீடியோவில் நம்ம மாப்பிள்ளை வந்துருக்கு. ஓகே, அப்படியே நானும் மாப்பிள்ளையும் தான் இந்த வீடியோ வேறு லெவலில் ஃபன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னும் எக்கச்சக்கமான கேம்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம், வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிறப்பு தரிசனம் 25 ரூபா கட்டண தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். நம்ம வந்து பொது தரிசனத்தில் தான் போகிறோம். ஆனால் பொது தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூட்டமே இல்லை. இருங்க உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமி. மக்களே, நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொது தரிசனம். கூட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த பக்கம் இருக்கிறது கட்டண தரிசனம், 25 ரூபீஸ் கொடுத்து போவோம் பார்த்தீங்களா, அது. அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நம்மளோட லைனும் பாருங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட கட் ஆயிரும், இதோட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ள நம்ம கோயில். பட் ஆனால் என்னடா ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு பார்த்தா லைனை பாருங்கள். இதில் போகணுமாம்மா, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 லைன் இருக்குது. அதை கிராஸ் பண்ணி தான் கோயிலுக்குள்ளே போகணுமாம்மா. நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஓகே, இருங்க நான் உங்களுக்கு ஓவராலாக இப்போ எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கோயிலோடைய என்ட்ரன்ஸ். நம்ம எப்பயுமே அது வழியாக உள்ளே வந்து அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போயிடுவோம். பட் ஆனால் இன்றைக்கோட கூட்டத்தோட லைனை பாருங்கள். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலோடைய என்ட்ரன்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து கோயிலோடைய என்ட்ரன்ஸ்குள்ளேயே வரோம். இன்றைக்கி கூட்டம் பாருங்கள் வேறு லெவலில் வந்திருக்காங்க. அதோட கவுண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேங்காய் கோகனட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் காலையிலேருந்து எவ்வளோ வந்திருக்காங்கன்னு. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock ஆச்சு. இன்னும் சாயங்காலம் வரைக்கும் இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்படியே வாங்க, அப்படியே நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லைன் இருக்குது. ஆனால் இது வந்து சீக்கிரமாக போயிடும், ஒரு 20 மினிட்ஸில் வந்து கிளியர் ஆயிரும். ஓகே, அப்படியே வாங்க நம்ம பாருங்கள். இங்கே ஒரு 5-6 லைனுக்கு மேலே இருக்குது. உள்ளே தான் வந்து ராமசாமி சுவாமி இருக்கார். சூப்பராக வந்து நம்ம ராமசாமியும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வாங்க, அப்படியே நான் உங்களுக்கு கோயிலை காமிக்கிறேன். இந்த ராமசாமி கோயில் பார்த்தீங்கன்னா 500 ஆண்டு பழமையான கோயில். புரட்டாசியில் மிகவும் சிறப்பாகவே வந்து இந்த பூஜையெல்லாம் நடக்கும். ஓகே, மற்ற டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம சாமியெல்லாம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சிறப்பாக வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள்லாம் இருக்குது. அதாவது நிறையா ஸ்நாக்ஸ் கடை, அதே மாதிரி சாமி பூஜை ஜாமானங்கள் எல்லா கடையுமே சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படியே வாங்க, அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம். அப்புறம் இங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 3வது 4வது கிழமைக்கு நம்ம வந்தோம்னா, அதாவது பொது தரிசனம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து லாஸ்ட்டு கிட்டத்தட்ட இங்கேருந்து நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா இது வரைக்குமே லைன் ஃபுல்லாக, இது ஃபுல்லாமே லைன் நின்றுச்சாமா. இப்போ நம்ம ஒரு 3 o'clock 4 o'clock அந்த டைமில் நம்ம இருக்கிறனால வந்து ஓரளவுக்கு நமக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம போன வருஷமே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலனாலும் போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க.
அதுலேயும் வேறு லெவலில் கூட்டம் இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் நம்ம 3வது வாரமோ 2வது வாரமோ தான் வந்திருந்தோம். பட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அப்படியே வாங்க நம்ம அப்படியே வந்து ராட்டன் தூரி அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக உள்ளே போய் பார்த்துட்டு நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஷாப்பிங்லாம் அப்படியே முடிச்சுட்டு நம்ம மாப்பிள்ளை நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஆர்வமாக இருக்காரு. அப்படியே வாங்க அப்படியே முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து கோயிலுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான ஷாப்ஸஸ்லாம் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரோஸ்க்கு ஃபுல்லாமே 2 பக்கம் கடைகள்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே வந்து ஓவராலாக பார்த்துக்கலாம். அப்படியே வாங்க. மாதிரி தான் இங்கே ஸ்நாக்ஸ் கடை, ஹோட்டல் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே இருக்குது. ஹோட்டல் அதே மாதிரி பாருங்கள் பானிபூரி, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோதிரம், இந்த மாதிரி கடைகள், அப்புறம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸு. இப்போ வந்து கரெக்டாக வந்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து கிளம்புற டைம், அதாவது சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்புற டைம்னால இங்கே ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்குது. இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அடுத்த வாரம் 4வது வாரம் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த வாரமும் இங்கே வந்து உங்களுக்கு வீடியோ கவரேஜ் போடுறதுக்கு பார்க்குறேன். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, நிறையா கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம், சும்மா கிடைக்கும் நிறையா பாருங்க. மகேஷ் போகிறேன்னு ஆசைப்பட்றாரு. பட் ஆனால் வந்து கூட்டமாக, அதாவது நிறைய கூட்டமாக இருந்து எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம விளையாடும் போது தான் வந்து ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கும். ஓகே, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொலம்பஸில் ஓரளவுக்கு விளையாண்டுருக்காங்க. ஜெயின்டிவில் ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. மகேஷ் ஜெயின்டிவில் போலவா பாருங்க. அவர் வரல அப்படிங்கிறாரு. தனியாக நம்ம போய் என்ன ஃபன் பண்ணுறது, கூட யாரோ போனால் தான் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். மெயினாக பயம் தெரியாது. ஓகே, எனக்கு அந்த ரைடில் போகிறதுக்கு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ரைடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த பக்கம் கப் டான்ஸ் இருக்குது, வாங்க அப்படியே அதையும் பார்ப்போம். கப் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம வரும்போது, அதாவது நம்ம ஒரு 12 o'clock வந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சரியான ரைட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ மணி வந்திங்கன்னா ஒரு 4 மணி 4 o'clock ஆயிடுச்சா. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகி நிற்கிது. அங்கங்கே ஒன்று அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, வயசில் விளையாடுவோம்ல இந்த தூரி, அந்த மாதிரி தூரிலாம் பாருங்களேன் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாப்பில் இருக்குது. ஆனால் பாருங்கள், இது கொலம்பஸ் வேணால் இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம போகலான்னு பார்க்குறோம். நம்ம மாப்பிள்ளை தான் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கோஆப்ரேஷனாக கொடுக்க மாட்டேங்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா லைனில் ரொம்ப நேரம் நின்ட்டோமா, ஒரு 2-3 மணி நேரம். அதனால் பாருங்களேன் சொங்கி போயிட்டார். ஓகே, வாங்க அப்படியே நம்ம அப்படியே அடுத்தடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே வந்து கரும்பு கடை. இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 20% ஆஃப் ஷாப்ஸ் தான் இருக்குது. போகிற வழியில் தான் எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. ஓகே, அப்படியே எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மண்பாண்டங்கள் கடை பாருங்கள். மண்பாண்டம்லாம் அப்படியே வந்து அழகாக கைவினை பொருட்கள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கு, இப்போ கார்த்திகை தீபம் பண்ணி ஒரு 2 மாதத்தில் வந்துடும். அந்த மாதிரி விளக்கு, அழகழகாக சும்மா உண்டில், உண்டில்லாம் பாருங்களேன் சூப்பராக. அதே மாதிரி பானைகள், மண் பானைகள், அப்புறம் குழம்பு சட்டி, அந்த மாதிரி சட்டிகள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. அப்படியே ஓவராலாக அப்படியே பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சுட அண்ணன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் புரோட்டா போட்டிருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றதுனாலும் நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து நம்ம கோயிலுக்குன்னு வந்தோம்னா ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும். எப்பயுமே கோயிலுக்கு வந்தாலே நம்ம பொரிகடலை வாங்குவோம். அந்த மாதிரி நம்ம தாத்தாவும் நம்ம மாப்பிள்ளையும் வந்து பொரிகடலை வாங்கிட்டு இருக்காங்க. பொரி, பொட்டுக்கடலை, நடக்கடலை, அப்புறம் பூந்தி எல்லாமே அப்படியே வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, வாங்கட்டும். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இப்பயும் பாருங்களேன் சாமி கும்பிட்றதுக்கு இந்த 25 ரூபா கட்டணத்தில் ஃபுல் கூட்டமாக தான் இருக்குது. இதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன்லாம் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி 5,000. அந்தளவுக்கு ஃபுல் கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே கோயிலுக்கு முன்னாடியே வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்காங்க. ஒரு டம்ளர் வந்து 10 ரூபாமா. அந்த அலௌன்ஸ்மெண்ட்லேயே நீங்கள் கேட்டிருக்கீங்க. நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு போயிடுவோம். அப்படியே குடிச்சு அப்படி எப்படி இருக்குங்க ஆன்சர்? ஓகே, அப்படி வேற லெவலில் வந்து நம்ம குடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. ஃபுல்லாக 2 பக்கமும் ஷாப்பிங் ஸ்டால்ஸ் தான். 2 பக்கம் கடைகள். கிட்டத்தட்ட ஒரு நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடைகள். ஓகே, அல்வா கடையிலேருந்து அல்வா கடை, அதே மாதிரி அழகு ஜாமானங்கள், டெடி பேர்ஸு அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டெடி பேர்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. கூலிங் கிளாஸஸ்லாம் பாருங்களே வேறு மாதிரி 6 மாரம் இருக்குது. அப்புறம் பிளாஸ்டிக் மரங்கள் பாருங்களே அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த பக்கம் பிளாஸ்டிக் மரங்கள், இங்கே வந்து ஒரிஜினல் செடிகள் அழகழகாக அந்த ரோஸ் செடிஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த மண்பாண்டம் கடைகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை, மண்பாண்டம் கடை, ஸ்நாக்ஸ் கடை, இந்த மாதிரி சாமி பிரசாதம், குங்குமம் கடை, இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே 10-20 கடை, அதாவது எந்த ஜாமானங்கள் எல்லாமே எடுத்தால் 10-20 இருக்கும்ல, அந்த மாதிரி கீ செயின் ஷாப்ஸு பாருங்கள். இந்த 20-30 கடை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வேறு லெவலில் இருக்குது, அலைமோதுது. கிட்ஸோட டாய்ஸு, அதே மாதிரி கீ செயின்ஸு,
இந்த பக்கம் பாருங்கள் ஹோம் வெசல்ஸ், அதாவது இந்த ஈய சட்டிகள் இருக்கும்ல, அந்த இது பனியாரக்கல், ஆப்பக்கல், இந்த மாதிரி கல், நான்ஸ்டிக் தவாஸு இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே வந்து பெட்ரு. ஏன்னா வந்து நல்லா வந்து குழு குழுன்னு சூப்பராக வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் மாதிரி அழகழகாக வந்து இந்த மாதிரி சில்வர் வெசல்ஸ் அதெல்லாமே நிறையா இருக்குது ஷாப்பிங்ஸ்க்கு. பானிபூரி கடை தான், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு 4 கடைக்கு ஒருக்கா ஒரு பானிபூரி கடை வந்துடுது. பானிபூரி, சில்லி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் அழகழகாக தொப்பி, குழந்தைங்களுக்கான தொப்பி. இந்த கடையில் வந்து பொருட்கள் இருக்குது, அதாவது போட்டுக்கு பாருங்கள். எந்த பொருள் எடுத்தாலும் 10, 20லேருந்து 120, 500 வரை இருக்காமா. ஓகே, நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அல்வா கடைகள் இருக்குது, அதே மாதிரி அல்வா, பேரிச்சம்பழம், சிப்ஸஸ்ஸு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிங் த்ரோயிங் கேம் இருக்குல்ல, அது வந்து நம்ம மாப்பிள்ளை விளையாடுறக்கா வாங்கிட்டு எவ்வளோ மாப்பிள்ளை 5 பீஸ், அதாவது 5 ரிங்கு வந்து எவ்வளோ 30 ரூபாவா? 5 ரிங்கு 30 ரூபாமா. ஓகே, வாங்க அப்படியே நம்மளுடைய லக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மாப்பிள்ளை ப்ளே பண்ணி காமிப்பாரு. அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ரிங்கையும் 100, 200 அப்படியே எல்லாம் போட்டு விடுங்க டப்புன்னு. போடு, ஒரு பிஸ்கெட்னால் ரெடி பண்ணுங்க. பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்துனே மகேஷ், அதான் நம்ம மாப்பிள்ளை பாருங்க சோப்பு மஞ்சி வாங்கியிருக்காரு. பாருங்க ஒரு ரிங்கு போட்டார், அதில் ஒரு சோப்பு மஞ்சி எடுத்துட்டாரு. போடுங்க பாருங்க, அதை நல்லா படணுமாமா, அதை நோண்டுக்கு நல்லா போடணுமாமா. அதனால் 50 ரூபா மிஸ்ஸு. 4வது ரிங்கு இதுக்குள்ளே போடக்கூடாதுங்க, அங்கே போடணுங்க. பாருங்க இங்கே வெளியே 50 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா சோப்பு மஞ்சி வாங்கியிருக்காரு. பரவாயில்ல, எதுவுமே கிடைக்காததுக்கு ஒரு சோப்பு மஞ்சி கிடச்சிருக்கு. அது வரைக்கும் வந்து கரும்பு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கரும்பு அப்படியே வந்து கட்டு வந்து 50 ரூபாமா. என்ன பார்த்தீங்கன்னா கரும்பெல்லாம் நிறைய வச்சுருக்காரு. ஓகே, பரவாயில்ல, 50 ரூபாய்க்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஓகே, ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வந்து கரும்பு வாங்காமல் போனால் நல்லாயிருக்குமா? அதே மாதிரி இங்கே நிறையா வந்து சாமியோட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த பீங்கான்ஸ், இந்த மாதிரி அழகழகாக கூடைகள், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது இங்கே. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் 2 வாரம் புரட்டாசி இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் வந்து இங்கெல்லாம் வந்து நீங்களும் பாருங்கள் வேறு லெவலில். அதாவது டம்ளார்லேருந்து அடித்து விளையாடுற கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் கேம்ஸ், இந்த பாலில் விழுந்தால் கிஃப்ட் கொடுப்பாங்களா அது. இதில் பாருங்களேன் மினி ஃப்ரிட்ஜு, அப்புறம் ஏர் கூலரு, அதே மாதிரி வாட்சஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிஃப்ட்டு. அதே மாதிரி பாருங்கள் டிவிலேருந்து வச்சுருக்காங்க. சூப்பருங்க, வேறு லெவல் உண்மையாகவே. பாரு கேஸ் அடுப்பு, மினி ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜா, வாஷிங் மிஷின் அது. ஓகேங்க, பாருங்கள் வாஷிங் மிஷின்ஸு, டிவி, எல்ஜி டிவிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. சரி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே அதாவது இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி இருக்கிற இடம் இருக்குது. அங்கே வந்து டேரெக்டாக வந்து அப்படியே முள்ளங்கி பொறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்ருக்காங்க. அதே மாதிரி கொய்யாப்பழம் எல்லாமே இருக்குது. கிலோ 40 ரூபா ஆகுமா. இங்கே வரவங்களுக்கு அதாவது வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக கம்மங்கூழ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வரும்போதுலேருந்து காலையிலேருந்தே கொடுத்துட்ருக்காங்களாம்மா. நம்ம வரும்போதும் குடித்தோம். அதே மாதிரி இப்போயும் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க கம்பங்கூழ். இங்கே அழகழகாக வந்து பேக்ஸ் எல்லாம் சூப்பராக அழகழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து 50 ருபீஸ் ஆமா. ஓகே, இங்கே தான் வந்து இந்த அலௌன்ஸ்மெண்ட் தான் என்னோட காதில் அப்படியே இருந்து பட்டுட்ருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீயாமா. ஓகே, அப்போ அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிடுவோம். ஓகே, சேக்காபாலா ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. 4 வாங்கியாச்சு. அதான் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. எல்லாம் ரேட் எல்லாமே ஒரே தான். 10 ருபீஸ் வரும் நார்மலாக. அது நம்ம 4 வாங்கியிருக்கோம், 40 ரூபா. ஓகே, அப்படியே ஒரு 4 ஐஸ்கிரீம்ஸ் வாங்கியாச்சு. சரி வாங்க அப்படியே சாப்பிடுவோம், உயிர போகுது. ஓகே, அப்படியே சேக்கோபா சாப்பிடுவோம். ஓகே, சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம 10 ருபீஸ்க்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் ஓகே தானே? ஓகே, அப்படியே வந்து நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. திருப்பூர்லேருந்து, கரூர், காங்கேயம், எல்லா ஊர்லேருந்துமே, கோயம்புத்தூர் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் பஸ் போட்டிருக்காங்க. இதோடைய கரெக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பழனி தாராபுரம் போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா பாளையம் அப்படிங்கிற ஸ்டாப்பில் உள்ளே பார்த்தீங்கன்னா ராமசாமி கோயில். இந்த சைடு கோவை ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோவை போகிற ரோடு. ஓகே, அப்படியே பஸ் வரட்டும், அப்படியே நம்ம வாட்டுக்கு ஏறி போயிடலாம். ஓவராலாக உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம காமிச்சிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிப்பாக வந்து அடுத்த வாரமும் நம்ம உங்களுக்கு காமிக்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி நம்ம அப்படியே பஸ் ஏறிட்டோம். திருப்பூர் பஸ் நம்ம ஊர் பஸ் ஏறியாச்சு. ஓகே, அப்படியே நம்ம கோயிலில் மசாலா பொரி வாங்கியிருந்தோம். பொரி வித்து நிலக்கடலை வேறு லெவல் டேஸ்ட். மசாலா பொரி நல்லா வறுத்த பொரியாக இருக்குமா, செம்மையாக இருக்கும். நாங்கள் அப்படியே சாப்பிட்டு நம்ம அப்படியே திருப்பூர் நோக்கி நம்ம கிளம்பிட்டே இருக்கோம். ஓகே மாப்பிள்ள, ஓகே அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கும் மாப்பிள்ள? ஓகே, வேறு லெவலில் அப்படியே நம்மளும் டெஸ்ட் பண்ணிடலாம்.
நம்ம மாப்பிள்ளை கொஞ்சம் சை டைப், அதனால் வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஓகே, நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டோம்னா வேறு லெவலில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். ஓகே, அப்படியே வாங்க நம்ம மசாலா பூரி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. அப்படியே நம்ம நிறையா வந்து நடக்கடலையோடு எடுத்திருக்கோம். எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அடுத்து அப்படியே நான் அப்படியே சாப்பிட்டு நம்ம திருப்பூர் நோக்கி அப்படியே போயிடலாம். ஓகே, சூப்பருங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இதான் வந்து புரட்டாசி 3வது வாரம், அதான் இந்த கோயிலில். இப்போ வந்து புரட்டாசி 2வது வாரம் நார்மலாக நம்ம சொல்லணும்னா. இன்னும் வந்து 3 வாரம், இன்னும் 2 வாரம் வந்து கோயிலில் ஃபங்க்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் திருப்பூரில் பக்கத்தில் கோயம்புத்தூர் காய்ங்க எங்கே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து சூப்பராக சாமி கும்பிட்டு ஜாலியாக வந்து பண்ணலாம். என்டர்டைன்மெண்ட்லாம் பாட்டு வேறு லெவலில் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வேறு லெவலில் போகலாம். ஓகே, வாங்க வேறு ஏதோ வந்து ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அப்படியே நம்ம வந்து இறங்கியாச்சு. இப்போ நம்ம எப்படி நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி நம்ம வந்து ராமசாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் பஸ் நம்ம தமிழ்நாடு எஸ்சிடிசி பஸ்ஸோடைய ஸ்பெஷல் மப்சல் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ ராமசாமி கோயிலுக்காக இந்த ஸ்பெஷல் பஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மப்சல் ப்ளூ கலர் பஸ் இருக்குல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இந்த சாட்டர்டே ஸ்பெஷலுக்காக மட்டும் இந்த ராமசாமி கோயிலுக்குன்னு தனியாகவே ஸ்பெஷல் போட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து நல்ல பெரிய ஃபெஸ்டிவலாக, அதனால் இந்த புரட்டாசி 4 வாரமும் இந்த ஸ்பெஷல் பஸ் வந்து நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது போக இந்த ஸ்பெஷல் பஸ் இல்லாத டைமில் வந்து கொடுவாய், தாராபுரம் அந்த சைடு போகிற பஸ் எல்லாமே அவினாசி பாளையம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் நிற்கும். அங்கேருந்து ஒரு 600 மீட்டர் நடந்து போனோம்னா அப்படியே கோயில் வந்துடும். அதில் போய்க்கலாம். கொடுவாய் பஸ்ஸு, தாராபுரம் பஸ்ஸு எதில் ஏறினீங்கனாலும் டேரெக்டாக நம்ம வந்து அந்த அவினாசி பாளையம் ஸ்டாப்லேருந்து இறங்கி அப்படியே வந்து நம்ம ராமசாமி கோயிலுக்கு போயிடலாம். ஓகே, அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தோணுச்சு, அப்படியே சொல்லியாச்சு. ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் பாய். Plata o plomo.